திமுக ஒரு தீய சக்தி, தாவேக ஒரு தூய சக்தி. இதுதான் தமிழக முதல்வர் விஜய் தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிகமா பயன்படுத்திய ஒரு வசனம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. ஊழல் இல்லாத கரைபடியாத கரங்களிடம் ஆட்சியை ஒப்படையுங்கள் என மக்களிடம் பிரச்சாரம் செய்து ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அதிமுக புள்ளிகளை அதன் அமைச்சரவையில் அமர வைக்க ஆயத்தமாகிறது. பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கும் சூழல்ல அடுத்த கட்ட பட்டியல்ல அதிமுகவினர் இடம்பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான ஜெம் செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வென்று காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் என 121 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்ற ஆட்சி அமைத்தது. பிறகு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. தாவேக ஆட்சிக்கான ஆதரவு 144ஆக எகிரியது. அதைத் தொடர்ந்து வாக்கெடுப்புல தாவேக அரசுக்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் அமைச்சரவையில் இடம்பெற வைக்க விரும்புவதாக தகவல் வெளியாகியிருக்கு. ஆகையால் தான் தமிழக அரசின் முக்கியமான துறைகளாக கருதப்படக்கூடிய வீட்டு வசதி, மதுவிலக்கு, உயர்கல்வி, போக்குவரத்து, பத்திரப்பதிவு, பால்வளம் உள்ளிட்ட துறைகள் தாவேகாவின் சீனியர்களுக்கு வழங்கப்படல. 108 தொகுதிகளில் மட்டும் வென்ற விஜய் காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளின் ஆதரவை பெற்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். பெரும்பான்மை எண்ணிக்கையான 118க்கு மிக நெருக்கமான எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களே தமிழக வெற்றி கழகத்துக்கு இருப்பதால் ஓரிருவர் பின்வாங்கினாலும் ஆட்சி கவிழும் அபாயம் இருக்கு. அதை போக்க தாவேக சீனியர் ஒருவர் மூலம் அதிமுகவை உடைத்து அந்த கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு பெறப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் நிலவுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு எதிராக எம்எல்ஏக்களை திரட்டியிருக்கும் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோரை விஜய் சந்தித்தார். ஸ்டாலின், சீமான், அன்புமணி, வைகோ என கட்சி தலைமைகளை சந்தித்த விஜய் இவர்களை ஏன் சந்திக்க வேண்டும்? அப்படி என்றால் ஆட்சி கவிழ்ப்பு அபாயத்தை தவிர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவை உடைத்திருக்கிறதா தமிழக வெற்றி கழகம்? குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல் எம்எல்ஏக்களால் பெரும்பான்மை எண்ணிக்கை கிடைத்த பின்னரும் நேர்வழியில் வராத அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவது ஏன்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகிறது. சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பின் எம்எல்ஏக்களை விஜய் சந்தித்த நேரமும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன் தினம் அந்த 25 எம்எல்ஏக்களை நேரில் சந்தித்தார் தமிழ்நாடு முதல்வர் விஜய். வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் அந்த குழுவுக்கு அமைச்சரவையில் இடமளிக்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆக அதிமுக கொறடா உத்தரவை மீறிய எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று அவர்களுக்கு அமைச்சரவையில் விரைவில் இடம் கொடுக்கவிருக்கிறது தாவேக. தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் மேற்கொள்ளும் அரசியல் முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம்தான். ஆட்சி வருவதற்கு முன்பு அதிமுகவை பாஜக தலைமையில் செயல்படும் ஓர் அணியாக குற்றம் சாட்டினார். ஊழலை ஒழிப்பு, மக்கள் பணத்தில் ₹1 கூட தொடமாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விடமாட்டேன் என பதவி ஏற்கும் போதே உத்தரவாதமும் அளித்தார். ஆனால் முதல்வர் விஜயின் அமைச்சரவையில் இடம்பெறப் போகும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் மீது எண்ணற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் உள்ளது. சென்னை, கோவை மாநகராட்சிகளின் ஊழல்களில் ₹98 கோடி குற்றப்பத்திரிகை தயாராக இருக்கிறது. அறப்போர் தொடுத்த ஸ்மார்ட் சிட்டி, எம்சாண்ட் ஊழல் புகார்களில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது எஃப்ஐஆர் மட்டும் போட்டுவிட்டு குற்றப்பத்திரிகை தயார் செய்யாமல் திமுக அரசு தனது காலத்தை முடித்தது. எஸ்பி வேலுமணி மீது பதிவு செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் எஃப்ஐஆர் மட்டும் போட்டுவிட்டு அதன் மீதும் இன்று வரை குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்படவில்லை. திமுக அரசும் மத்திய பாஜக அரசும்
முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து காப்பாற்றியது போல புதிய அரசையும் காப்பாற்றப் போகின்றனவா, அல்லது ஊழல் ஒழிப்பு என்பது சொல்லல்ல செயல் என்று நிரூபிக்க விரும்புகின்றனவா? இதற்கிடையில் திமுக அரசும் மத்திய பாஜக அரசும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியை அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து காப்பாற்றியது போல புதிய அரசையும் காப்பாற்றப் போகின்றனவா, அல்லது ஊழல் ஒழிப்பு என்பது சொல்லல்ல செயல் என்று நிரூபிக்க இருக்கின்றனவா? இதற்கிடையில தாவேக தலைவர் விஜயோ எஸ்பி வேலுமணிக்கு என்ன இலாக்கா கொடுக்கலாம் என்ற ஆலோசனையில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சரவையில அதிமுகவை அமர்த்தும் முன்னெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் பழனிசாமிக்கு கட்சியின் கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் உண்டு, அவரால் வழங்கப்படும் கொறடா உத்தரவை கட்சியின் எம்எல்ஏக்கள் பின்பற்ற வேண்டும், எனவே கட்சியோட தலைமையின் உத்தரவுக்கு மாறாக தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களும் அரசியல் அமைப்பின் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும். அத்தகைய எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்க்க முதல்வர் விரும்பினால் அரசியல் அமைப்பு ரீதியாக நேர்மையான வழி என்னவெனில் அவர்கள் முதலில் தங்களது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பின்னர் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் இணைந்து இடைத்தேர்தலை சந்திக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். என்ன செய்ய போகிறார் முதல்வர் விஜய் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.